வணக்க நண்பர்களே, வெல்கம் டு அவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். இது நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ. நாம் இந்த சேனலில் நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் வர்ற எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்குகளை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்ஸ் ஒயரிங், டிபி ட்ரெஸ்ஸிங், கேபிள் லேயிங், லைட் ஃபிக்ஸிங், transformer yard and DG yard works, panel installation, street light installation, internal plumbing work, CP sanitary fixing, plumbing pipeline laying, swimming pool work. இதுபோல் ஒரு ப்ராஜெக்டில் வர்ற A to Z எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்குகளையும் அதில் வர்ற ப்ராப்ளம்ஸ் மற்றும் ரெக்டிஃபிகேஷன், அதே போல் நம்ம வீடுகளில் வர்ற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ப்ராப்ளம்ஸை நாமளே எப்படி எளிமையாக சரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எனவே இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பலை கிளிக் செய்து ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அரசு கிரியேஷன் சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோ. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொன்னார், டெக் வீடியோவும் எலக்ட்ரிக்கல் வீடியோவும் ஒரே சேனலில் போடாதீங்க ப்ரோ, தனியாக போடுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு தான் எலக்ட்ரிக்கலுக்கு தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வணக்க நண்பர்களே, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம சிங்கிள் பேஸ் ப்ரிவெண்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிங்கிள் பேஸ் ப்ரிவெண்டர் வித் ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலே எப்படி, அதோட கனெக்ஷன் எப்படி, அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதோட கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிங்கிள் பேஸ் ப்ரிவெண்டர் வித் ஃபேஸ் சீக்வன்ஸு ரிலே உள்ள செட்டு தான் இது பார்த்துட்ருக்கோம். இது மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா 3 பேஸ் இண்டக்ஷன் பம்பில் யூஸ் பண்ணுவாங்க. இதோட யூசேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் 3 பேஸ் பம்பில் ஒரு ஃபேஸ் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா மோட்டார் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மேற்கொண்டு ரன் பண்ண விடக்கூடாது, அதற்காக யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதோட யூசேஜ் இன்னொரு யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இன்கேஸு 2 பேஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா, ஃபேஸு சேஞ்சஸ் ஆகுனா இதை ஆப்ரேட் ஆகாது. ப்ளஸ் இதில் ஒரு இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த இண்டிகேட்டரும் க்ளோ ஆகாது ஃபேஸ் சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகினாலே. இந்த ஃபேஸ் சீக்வன்ஸு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மோட்டார் ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி ஃபேஸ் சீக்வன்ஸோட யூஸ் பண்ணுறாங்க. இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேஸு பார்த்தீங்கன்னா, இது ஆர் ஃபேஸு, ஃபேஸ் 1 ஆர் ஃபேஸு. அடுத்தது இது ஒய் ஃபேஸ் L2, L3 பி ஃபேஸ். இப்போ நம்ம இன்கேஸ் இந்த 2 ஃபேஸையும் L2வும் L3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அந்த இண்டிகேட்டர் எரியாது. நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்துங்க, இது L2, L3 இந்த 2 ஒயரை உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், ஒர்க் ஆகாது. பார்த்துக்குங்க, இது அதோட அவுட்புட் டெர்மினல்ஸ் 15, 18 ரெண்டும் அவுட்புட் டெர்மினல்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஃபேஸும் சீக்வன்ஸாக 3 ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ஆனது இந்த 2 டெர்மினல்லையும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 2 லைனை இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு, L3யும் L2வும் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டிகேட்டர் க்ளோ ஆகலை. இதுதான் மெயின் திங், இந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலேயோட ஃபங்க்ஷன். பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் பம்பு ஹெச்என்எஸ் பம்பில் டிரைவர் யூனிட் ஆன் ஆகுது. பட் 2 ஃபேஸ் சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணனால, 2 ஃபேஸ் ஒயரை சேஞ்ச் பண்ணனால பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே ஆன் ஆகலை. இப்போ எகெயின் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறோம்.
ஃபேஸ் சீக்வன்ஸை உடனே டிஸ்பிளே ஆன் ஆகும் பார்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், எகெயின் ஃபேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. L2 L3 வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. இண்டிகேட்டர் ஓகே, ரிலே ஆனது ஆன் ஆகிட்டு, ரிலே ஆன் ஆனோடனே இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆகுது. இப்போமே நம்ம தெரிஞ்சிருக்கோம் எதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ரெண்டு விஷயந்தான் மெயின் திங்கு. ஒன்று வந்து ஃபேஸ் சீக்வன்ஸுக்காண்டி, ROB ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது, அந்த ரீசனுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று இன்கேஸ் ஒரு ஃபேஸ் கட் ஆனாலும் மோட்டர் ரன் ஆகக்கூடாது, அந்த யூசேஜுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரிலே ஆனது ஆன் ஆகிட்டு, இப்போ நம்ம டிஸ்பிளே யூனிட் பார்ப்போம். டிஸ்பிளேயும் ஆன் ஆகிட்டு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவெண்டர் வித் ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலே வந்து ஆப்ரேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலேக்கு பாட்டமில் 2 கேபிள் வந்திருக்கும். இது ரிலே அவுட்புட் லைனுன்னு சொல்லுவாங்க. ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இன்கமிங் லைனாக இருக்கும். அனதர் எண்டு பார்த்தீங்கன்னா காண்டக்டர் அதாவது மெயின் காண்டக்டர் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு போகக்கூடிய சப்ளையாக இருக்கும். இதுதான் இதோட டோட்டல் கனெக்ஷன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது.